தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மேட்டூர் அணையின் நீர்திறப்பு 20,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1.53 அடியாக இருந்த நிலையில் தற்போது 20,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசன தேவைக்காக நீர்திறப்பு 16,000 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரித்து காணப்பட்டுள்ளது. வினாடிக்கு 1.53 லட்சம் கன அடியிலிருந்து 1.22 லட்சம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணையில் இருந்து பாசன தேவைக்காக நீர்திறப்பு 16,000 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நீரின் இருப்பு அதிகரித்து காணக்கூடிய நிலையில் 1.53 லட்சம் கன அடியிலிருந்து 1.22 லட்சம் கன அடியாக குறைந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.36 அடியிலிருந்து 117 அடியாக காணப்படுகிறது. அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின் ராஜா, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் மேட்டூரிலே இன்று காலை தற்சமயம் வரை 1,22,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரியிலே கர்நாடகா தண்ணீரை திறந்து விட்டுள்ளது. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய KRS மற்றும் கபினி அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் நீர் அங்கிருந்து திறந்து விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை குறைய தொடங்கி உள்ளதால் கர்நாடகா பகுதியில் குறைய தொடங்கி உள்ளதால் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. தற்சமயம் 1,22,000 கன அடி வீதம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 89.7 TMC தண்ணீர் இருப்பு உள்ளது. பாசன தேவைக்காகவும் பாசன வசதிக்கு விவசாய பணிகளுக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் 20,000 கன அடியாக நீர் திறப்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீர் வரும் பட்சத்தில் மேட்டூர் அணை விரைவாக நிரம்பும் பட்சத்தில் உடனடியாக மேலும் நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் வரக்கூடிய நீரை அடுத்து வரக்கூடிய அந்த மேட்டூரில் திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரால் அருகாமையில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை காவிரி கடந்து செல்லக்கூடிய 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அந்த பகுதிகளில் எந்த வெள்ள அபாயம் எதுவும் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திறந்துவிடப்பட்டுள்ள மழை நீரை ஆங்காங்கே இருக்கக்கூடிய குளம், குட்டை மற்றும் ஏரிகளில் சமமாக பிரித்தும் சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விவசாய பணிகளை பார்க்கவும் விவசாயிகள் வரக்கூடிய சம்பா சாகுபடிக்காக விவசாயிகள் தயாராகி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மார்டின்.